Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல பிரண்டையில ரொம்ப சுவையா பொடி செய்யறது எப்படின்றது பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நான் இன்னைக்கு வந்து 1 கப் அளவுக்கு பிரண்டை பொடி செய்யறதுக்கான அளவு வந்து உங்களுக்கு சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிரண்டை எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு இந்த மாதிரி முத்தலா இருக்கதெல்லாம் எடுக்காதீங்க. பிஞ்சா இருக்க பிரண்டையா எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா சுவையா இருக்கும். இது வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. இலைகள்லாம் எடுத்துட்டு அந்த தண்டு பகுதி மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நான் க்ளீன் பண்ணுறப்பவே உங்களுக்கு இதோட நன்மைகள் என்னன்றது சொல்கிறேங்க. தண்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம சாப்பிட்றனால மூட்டு வலி வந்து வராமல் இருக்குங்க. நம்ம உணவில் அடிக்கடி இதை சேர்த்துக்கிறனால பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி அந்த பீரியட்ஸ் டைமில் வர வயிற்று வலி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம இது கொடுக்கறனால பசியை வந்து இது அதிகரிக்கும். அதாவது பசியை வந்து தூண்டி விடுங்க. அவங்க சாப்பிட்றது வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெரியவங்க சாப்பிட்றதுனால வந்து வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்றது வந்து செரிமானம் ஆயிரும். அதனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இது. இப்போ வந்து நான் தண்டு மட்டும் எடுத்துட்டேன். இதில் சைடில் இருக்க இந்த நார் எல்லாமே நம்ம எடுத்துடலாங்க. இதை க்ளீன் பண்ணுறப்போ கையில் வந்து அரிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா கையில் எதுவும் அரிப்பு ஏற்படாமல் இருக்கும். சைடில் இருந்து நார் எல்லாமே எடுத்துடலாம். இது வந்து நம்ம சட்னியாக செஞ்சோம் அப்படின்னா வந்து அன்னைக்கு இல்லை அடுத்த நாளுக்கு மட்டும் தான் வச்சு சாப்பிட முடியுங்க. இது மாதிரி பொடியாக நம்ம அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா மாதம் வரைக்கும் கூட வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கோ இல்லைனா வந்து சாப்பாடெல்லாம் இது 1 ஸ்பூன் அளவுக்கு பிரண்டை பொடி போட்டு நெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிட்ருவாங்க. இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து பசியை ஏற்படுத்தி இது வந்து நல்லா வந்து சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணியாச்சுங்க. இது நல்லா குட்டி குட்டியாக வந்து நறுக்கிக்கலாம். இப்போ நான் நறுக்கி வச்சுருக்க இந்த பிரண்டை வந்து 1/2 கப் அளவுக்கு இருக்குங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு வானலி வச்சுக்கலாங்க. வானலியில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பிரண்டையை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகுங்க இது வதங்குறதுக்கு. இது கலரே மாறிடணும். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ 1/2 கப்பு பிரண்டைக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. அதே எண்ணெயில் அப்படியே போட்டு நான் வறுத்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இது கூடவே ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இந்த காரம் வந்து சரியாக இருக்கும். ஒரு சின்ன துண்டளவுக்கு புளி, ஒரு 2 பல்லு பூண்டு வந்து இடிச்சது கூட சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 10 மிளகு சேர்த்துடலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அதாவது பருப்பு வந்து கலர் மாற வரைக்கும் நல்லா வறுபடட்டுங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா வறுபடட்டும். பாருங்கள், இப்போ பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா வறுபட்டுருச்சு எல்லாமே. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்து அதே பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கப்பவே இதுலேயே ஒரு 10 கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சுங்க. நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பிரண்டை, கருவேப்பிலை, பருப்பு, வரமிளகாய், பூண்டு இதெல்லாமே இங்கே எடுத்து பிளேட்டில் வச்சுருக்கோங்க. இது எல்லாமே ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இன்றைக்கி நான் வந்து 1 கப் அளவுக்கு பிரண்டை பொடிக்கு தாங்க அளவு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் அதிகமான அளவில் செய்கிறவங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அளவு கொடுத்துருக்கேங்க. நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்தாச்சுங்க. இது நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம இட்லி பொடி மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அரைப்பட்டுருச்சு. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கலாங்க. இதை வந்து 1 மாதம் வரைக்கும் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைப்பட்டால் போதும். நம்ம இட்லி பொடி அரைப்போம் இல்லைங்களா, அது மாதிரி அரைப்பட்டால் போதும். சுவையான பிரண்டை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. சாதத்துலேயோ இல்லை இட்லிக்கோ வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.